மேடம், நீங்க இன்னும் மினிஸ்டர் பிஏ சொன்னதை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கீங்களா? இல்ல ரஞ்சிதம், நமக்கே எவனோ ஒருத்தன் தண்ணி காட்டுறானா அப்புறம் எப்படி அதை விட முடியும்? அவன் யாரு என்னன்னு எனக்கு இப்ப தெரியணும். மா, என்னாச்சுமா? ஏதாவது பிரச்சனையா? வா பரமா, உன்கிட்ட நானே ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு இருந்தேன். என்ன விஷயமா? நீ அந்த ரிஷிய போட்டு தள்ள போனப்போ நான் உனக்கு ஃபோன் பண்ணி எதுவும் பண்ணாத, வேணா, விட்டுடுன்னு சொன்னல. ஆமாம்மா, நீங்க கூட மினிஸ்டர் பிஏ சொன்னாருன்னு சொன்னீங்க. ஆமாண்டா, நானும் அப்படிதான் நினைச்சு உன்கிட்ட சொன்னேன். ஆனா என்கிட்ட அன்னைக்கு பேசினது மினிஸ்டரோட பிஏவே இல்ல. இந்த விஷயத்துல எவனோ ஒருத்தன் நம்ம கிட்டயே விளையாட்டு காட்டுறான் பரமா. இது எனக்கு எவ்வளவு பெரிய அசிங்கம் தெரியுமா உனக்கு? அவன் யாரு என்னன்னு கண்டுபிடிச்சு அவன் தோலை உரிச்சு தொங்க விடணும். பேசாம கலாமா கிட்ட நான் தான் பண்ணேன்னு சொல்லிடலாமா? நம்ம கிட்ட எவ்வளவு நம்பிக்கை எல்லாத்தையும் சொல்றாங்க, அவங்களுக்கே துரோகம் பண்ணிட்டேனே. பேசாம விஷயத்த சொல்லி கலாமாட்ட மன்னிப்பு கேட்டலாமா? என்னதான் நான் சொல்லியிருந்தாலும் ஃபோன் பண்ணது கைப்புள்ள. உண்மையை சொல்றேங்கிற பேர்ல தேவையில்லாம அவரை ஏன் மாட்டி விடணும்? மா, அது யாருன்னு நான் கண்டுபிடிக்கிறேம்மா, நீங்க கவலைப்படாம இருங்க. பரமனோட நடவடிக்கையை கவனிச்சிங்களா? மாப்ள, இப்ப என்னடா பண்றது? அம்மா, உன் மருந்தெல்லாம் காலி ஆயிடுச்சு, நீ சொல்லவே இல்ல. என்னம்மா நான் கேட்டுட்டே இருக்கேன், நீ அமைதியா இருக்க? இளமதி, மருந்து தீந்து போய் 2 நாள் ஆகுதுமா. என்னப்பா சொல்றீங்க? ஏன் மருந்து தீந்து போன விஷயத்த என்கிட்ட சொல்லவே இல்ல?